தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஹெச்விஎஃப் துறையிலிருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஹெவி வீல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, ஹெச்விஎஃப் சென்னையிலேருந்து. ஸோ என்ன போஸ்டிங் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஷிப் 2024-2025க்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு கிராஜுவேட், டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எப்போ பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020, 21, 22, 23, 24 இந்த 5 வருஷத்தில் உங்கள் டிப்ளமோவையோ டிகிரியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 பொறுத்தளவுக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் கேட்குறாங்க. இதில் மெக்கானிக்கலுக்கு 50 வேக்கன்சி, இசிஇக்கு 50 வேக்கன்சி, ட்ரிபிள்இக்கு 30 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு வந்து 7 வேக்கன்சி, சிவிலுக்கு 5 வேக்கன்சி, ஆட்டோமொபைலுக்கு 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 110 வேக்கன்சி, 9000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட், 1 இயர் இந்த அப்ரெண்டிஷிப்பு. செகண்டு டிப்ளமோ போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ மெக்கானிக்கல், டிப்ளமோ ட்ரிபிள்இ, டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, சிவில், டிப்ளமோ ஆட்டோமொபைலுக்கு ஒரு 110 வேக்கன்சி டோட்டலாக எல்லாம் சேர்த்துருக்கு. இதுக்கு 8000 மந்த்லி ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மெக்கானிக்கலுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட்லேயும் ஒரு 50 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோலேயும் 50 வேக்கன்சி, டோட்டலாக இருக்கக்கூடிய 220 வேக்கன்சியில் 100 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை பொறுத்தளவுக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த 5ல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மொத்தம் ஒரு 100 காலி பணங்கள், 9000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாகவும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு டிகிரியோ டிப்ளமோவோ நீங்கள் ஃபுல் டைமாக தான் படிச்சிருக்கணும். பார்ட் டைம்லேயோ டிஸ்டன்ஸ் மோட்லேயோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு அப்ரெண்டிஷிப் ரூல்ஸ் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 வயசுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. 15லேருந்து 24 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு 1 இயர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு உங்களை மெரிட் லிஸ்ட் பேஸில் மார்க்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யார் நல்ல கட் ஆஃபில் இருக்கீங்களோ, உங்களோட 10th, 12th, டிகிரி, டிப்ளமோவில் நீங்கள் யார் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை ஆகி ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே போஸ்டிங்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஹெச்விஎல் சென்னையில் தான் நடக்கும். நீங்கள் சென்னைக்கு போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாபும் உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். இப்போ அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு 2 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. நாட்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணவங்க ஒரு கேட்டகரியும், நாட்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணாதவங்க ஒரு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாதுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் லிங்க் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி நாட்ஸ் போர்ட்டலில் என்ரோல் பண்ணுறதுங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் போய் என்ரோல் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க்கும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பரும் கிடைக்கும். ஸோ நீங்கள் நாட்ஸ் போர்ட்டலில் டைரெக்டாக லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ரெண்டிஷிப் வரும். 3 லிங்க் இருக்குங்க, கிராஜுவேட்டு, டிப்ளமோ, அதே மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. இதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு நேராக கிளிக் பண்ணி அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் டச் பண்ணிங்கன்னா போதும், அப்ளை ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் அப்ளை பண்ணுறது. நம்ம சேனல்லே அதிலே பார்த்தீங்கன்னா டெமோவாக ஒரு 2-3 அப்ளைவும் கொடுத்து வச்சுருப்போம். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டெமோவும் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டச் பண்ணி அந்த டெமோவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 29/7/2024 நாளை கழிச்சிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அடுத்த மாதம் 26ஆம் தேதி ஷார்ட் லிஸ்ட், அதாவது உங்களுக்கு மெயில் வந்துடும். உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செப்டம்பர் மாதம் இருக்கும்னு சொல்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் இருக்குது, வேணால் இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள்.